ஹாய் சிக்கீஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் எந்த ஒரு சாஸும் இல்லாமல் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கடையில் வாங்குறதெல்லாம் அன்ஹெல்தி தான் தெரிஞ்சும் எப்போயாவது ஒரு தடவை தானே ஒன்றும் பண்ணாதுன்னு வாங்கி சாப்பிட்ட நாட்கள் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஏன் அந்த கடையில் வாங்கணும், வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு ஒரு தடவை ட்ரை பண்ணோம். வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் வெங்காயம் மட்டும் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதை கிண்டி சாப்பிட்டா அது வந்து அந்த கடையில் வாங்குற அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குது. கடையில் போடுற எல்லா வெஜிடபிள்ஸும் நம்மளும் போடுவோம், ஆனால் சாஸை மட்டும் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தேன். இந்த இடத்துல ஃப்ரைட் ரைஸ் உண்மையாலுமே சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நல்லா வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்தே எப்போ சந்தைக்கு போகிறோமோ அப்போலாம் குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசுன்னு வாங்கிட்டு வர ஆரம்பிச்சோன்றப்ப நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு செஞ்சுக்கிறது. இப்போலாம் நான் சொல்கிற அளவு வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு 12 பீன்ஸ், ஒரு கைப்பிடி முட்டைக்கோசு, ஒரு 3 பச்சை மிளகா. பெரிய வடை சட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முட்டைக்கோசை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா வெஜிடபிளையும் போட்டு நல்லா வணக்குங்க. லைட்டாக வெந்தக்கப்புறம் முட்டைக்கோசையும் போட்டு ஒரு பரட்டிக்கலாம். முட்டைக்கோஸ் ஃபஸ்ட்டே போட்டுட்டா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது, அதனால் கடைசியாக போட்டுக்குங்க. ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வணங்கினா போதும். நான் வந்து முட்டையை தனியாக தான் ஃப்ரை பண்ணி போடுவேன். முட்டை அதிகமாக வேணும்னா 6 முட்டை போட்டுக்குங்க, இல்லை கம்மியாக போதுன்னா 4 முட்டை மட்டும் போட்டுக்குங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால நாங்கள் 6 முட்டை போட்டுக்கிறோம். வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. நான் வந்து குட்டி ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். பெப்பர் வந்து கடைசியாக போட்டுக்கலாம். மசாலாவை போட்டுட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற வரையில் வணக்கி வச்சுருக்க முட்டையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்குங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமானதே இந்த ரைஸை கரெக்டான பதம் பார்த்து வடிக்கிறது. ரைஸ் வந்து ஒரு 3/4 பதம் வெந்தாலே போதும், சரியாக இருக்கும். வடிச்சிட்டு ஃபேனில் காய வச்சுக்கணும். ரைஸையும் போட்டுட்டு ரொம்ப லைட்டாக கிண்டினா போதும், ரொம்ப போட்டு கிளற தேவையில்லை. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா போட்டு கூட கிண்டிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல சைட் டிஷ்னால் ஒன்று காலிஃப்ளவர் 65 இல்லைனா சிக்கன் 65 நல்லாயிருக்கும். நிறைய பேர் கிரேவி வச்சும் சாப்பிடுவாங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் சிக்கி கண்ணமாஸ்.